ஹலை சென்னையில் இப்போ நடந்துட்டு இருக்கிற சானிடரி ஒர்க்கர்ஸ், அதாவது தூய்மை பணியாளர்கள், அவங்களோட பிரச்சனை என்னங்கிறது முழுசாக சொல்கிறேன். 13 நாளாக வெயில் மழை பார்க்காம போராடிட்டு இருக்காங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அதுக்கு கீழே 15 ஜோன் இருக்கு. அந்த 15 ஜோனுமே அக்டோபர் 2020 பவரில் இருக்கும்போது 9வது ஜோன்லேருந்து 15வது ஜோன் வரைக்கும் கரெக்டாக 7 ஜோன் வரைக்கும் கவர்மெண்ட் ப்ரைவேட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரைவேட்டைசேஷனில் நடந்ததில் என்ன இஷ்யூ இருக்குன்னா, அந்த ஜோனில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே வேற ஒரு ஜோனுக்கு மாற்றிட்டாங்க. அதில் சில பேர் மட்டும் ப்ரைவேட் கம்பெனி ஹையர் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற 2000 பேருக்கு அவங்க வேலை போயிடுச்சு. ரொம்ப நாளாக கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க, ரொம்ப வயசானவங்க, ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போது ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராடுறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டில் வேலை செஞ்சுட்ருக்கிறவங்க தான். இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது அக்டோபர் 2020 தான். இப்போது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஜோன் 5, 6 இந்த 2 ஜோனையுமே ப்ரைவேட்டுக்கு தரப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜோனில் ரொம்ப நாளாக கான்ட்ராக்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அவங்க வேலை போயிருந்தால் இத்தனை நாளாக போராடுறாங்க. தூய்மை பணியாளர்களோட சேலரியில் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே ஆல்ரெடி 5லேருந்து 6 ஜோன் வரைக்கும் ப்ரைவேட்டுக்கு போயிருச்சுன்னா, அவங்க வேலை எல்லாமே போயிருந்தால் இந்த ஒரு போராட்டமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.